ஹாய் கைஸ், இது ஸ்கேமுன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு கிளியராக தெரியல. பட் வந்து என்கிட்ட ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 30 to 40 பீசஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் வெப்சைட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, ட்ரஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் அவங்கக்கிட்ட ஒரு ஃபியூ பீசஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் வந்து அவங்களுக்கு சேம் பீஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு நான் ஒரு பிக்சர் அனுப்பி அதோட சேம் பீஸ் இருக்கான்னு கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு ஒரு பிக்சர் அனுப்பிச்சாங்க, சேம் அதே மாதிரி பிக்சர் அனுப்பிச்சாங்க. என்கிட்ட இருக்கு, சேம் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே மேம், எனக்கு வந்து இது இப்போ சம் பீசஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்வியஸாக ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கணுன்னா நம்ம முன்னாடியே பேமெண்ட் பண்ணுவோம், ஓகேவா? அதே மாதிரி நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் ஷிப் பண்ணும்போது எனக்கு பிக்சர்ஸ் அனுப்புங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சரி, ஓகே, அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு பிக்சர்ஸ் அனுப்பிச்சாங்க, இன்ஸ்டாகிராமில் பிக்சர் அனுப்பிச்சாங்க. நான் கேட்ட ப்ராடக்ட்டை கேட்குறேன். அவங்க சரி, ஓகே, இருக்கு அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு வாங்கிட்டு எனக்கு வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் காட்டு. நான் சொன்னேன், மேம், நான் இதை ஆர்டர் பண்ணல, நான் வேறு ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணேன். அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்க, நீங்கள் அதை செக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஓகே, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 minutes கிட்டே போய் செக் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், மேம், எனக்கு சேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கு இந்த ப்ராடக்ட் வேண்டாம், நான் இதை ஆர்டரே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க சொன்னாங்க, நான் லஞ்சில் இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு மெசேஜ் பண்ணேன். சரி, ஓகே, லஞ்சில் இருக்கேன்னு சொன்னால் அதில் விட்டு ஒரு 1 hour கழிச்சு அகைன் நான் மெசேஜ் பண்ணுறேன், மேம், சேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க உடனே நான் வந்து வீட்டில் இல்லை, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படி இப்படின்னாங்க. நான் சொன்னேன், மேம், நான் வந்து ஒரு அர்ஜென்சிக்கு தான் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன், உங்களால் முடியலைன்னா எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை மேம், எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே மேம், நான் உங்களுக்கு 5 o'clock வரைக்கும் டைம் கொடுக்குறேன், எனக்கு வந்து நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்க, நான் ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, 5 o'clock மேலே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க, இல்லை நீங்கள் புது ப்ராடக்ட் வைக்க போகிறீங்க, ஆக்சுவலி நான் கேட்ட ஆர்டரை நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா எனக்கு அதோட பிக்சர்ஸ் அனுப்பிச்சிட்டு நீங்கள் டிஸ்பேச் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்து சொன்னேன் நான். சரி, ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நான் 5 o'clock மேலே ஒரு 6:30, சரி, ஓகே, உடனே கேட்கலாம், ஒரு 6:30க்கு நான் உங்களுக்கு அகெயின் மெசேஜ் பண்ணுறேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட ஷிப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு புரியல, நான் என்ன கேட்டேன், இப்போது அவங்க என்ன ப்ராடக்ட் வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வந்து நான் பழைய அகெயின் நான் ஃபஸ்ட்டு கேட்ட ப்ராடக்ட் வச்சாங்களா, இல்லை அவங்க கன்ஃபியூஷனில் வேறு ஏதோ ஒன்று வச்சாங்களே அதை வச்சாங்களே, அகெயின் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். அவங்க வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு அமௌண்ட்டு அவங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நான் வேறு எங்கேயாச்சும் வெளி மார்க்கெட்டில் வாங்கி கொடுத்துருப்பேன். இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது இந்த மாதிரி மற்றவங்கள ஸ்கேம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லை நம்மளால் முடியலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடணும். நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னால் முடியலை, என்கிட்ட அந்த ப்ராடக்ட் இல்லைன்னா நிறைய கஸ்டமருக்கு நான் ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒன்றா அவங்களுக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவங்க கொடுத்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ நான் என் கஸ்டமருக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. சரி, ஓகே, என் கஸ்டமரை நான் மேனேஜ் பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க? அவங்களுக்கு ஒரு ஃபியூ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் நிறையாவே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. நான் கேட்ட ப்ராடக்ட் அவங்க வச்சு எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லை, முடியல அப்படின்னா அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அவங்க எதுவுமே இல்லாமல் இப்போ என் மெசேஜுக்கு ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் அவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் சைடில் போடுறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேறு யாரும் வந்து ஏமாறாதீங்க. அவங்க ஏமாத்துறாங்களான்னு தெரியல, பட் வந்து எனக்கு வந்து இது ஏமாத்துற மாதிரி தான் தோணுது. நான் ரொம்ப அவங்ககிட்ட பொலைட்டாக தான் பேசினேன், ரொம்ப ரூடாக கூட நான் பேசவே இல்லை. நான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களால முடியலை,
நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னால் சரி ஓகே, எதுக்கு நீங்கள் ஸ்டெயின் பண்ணிக்கிறீங்க, அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்கன்னு சொன்னால் அவங்க அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் கேட்குற ப்ராடக்ட்டை எனக்கு தர மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் ஏன் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க, பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள்.